ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதி. இது காவிய லட்சணங்கள் எல்லாம் பொருந்திய உயர்ந்த காவியமாகும். தேசிகனுடைய சரித்திர தகவல்களை தருவதோடு நின்றுவிடாமல் அவற்றை இலக்கிய நயங்களுடன் கூட்டி சுவாரஸ்யமாக்கி தருவதால் இது காவியமாகின்றது. இந்த மகாகாவியத்தை இயற்றியவர் ஸ்ரீ பூபே மன்னார்குடி கந்தாடை கோபாலாரியத் மகாதேசிகன் ஆவார். இந்த நூலிலிருந்து இலக்கிய இன்பத்தை பெற்றும் தேசிக பக்தியை வளர்த்தும் சம்ஸ்கிருத வியுற்பத்தியில் தேறியும் சரித்திர நிகழ்ச்சிகளை அறிந்தும் பலவிதமான நன்மைகளை நாம் பெறுவோமாக. ஸ்ரீ லக்ஷ்மி ஹயவதன பரபிரம்மணே நமக. ஸ்ரீமான் வெங்கடநாத்தாரேக கவிதார்க்கி கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி. நூதன ஜலத ஷ்யாமம் ராமம் ராமாபிராம வாமாங்கம் வினதத்ராண வினித்ரம் வந்தே விஜ்ஞானதாயி சின்முத்ரம். நூதன ஜலதஷ்யாமம் ராமம் ராமாபிராம வாமாங்கம் வினதத்ராண வினித்ரம் வந்தே விஜ்ஞானதாயி சின்முத்ரம். எவருடைய திருமேனி நீல வண்ணமாக பரிமளிக்கின்றதோ, எவருடைய இடதுபுறமானது சீதா பிராட்டியுடன் கூடியதாய் அழகுற விளங்குகின்றதோ, எவர் சதா சர்வகாலமும் விழித்திருந்து பக்தர்களை ரட்சிக்கிறாரோ, எவருடைய திருக்கைகளின் ஞான முத்திரையானது நமக்கு செறிந்த அறிவாற்றலை தரும்படியாய் விளங்குகின்றதோ, அப்படிப்பட்ட பெருமையுள்ள ஸ்ரீ ராமபிரானை தொழுகின்றேன். மகிதம் தந்திர சதுஷ்டய பாரம் கமிதைர் அநேக சிஷ்ய கணேகி சம்பக வனைக வசதிம் கோபாலாரியம் பிதாமகம் உபாசே. சம்பகவனம் என்னும் மன்னார்குடியில் வசித்த அடியேனுடைய பாட்டனார் ஸ்ரீ கோபாலாச்சாரியார் நிறைய சிஷ்யர்களை கொண்டிருந்தவர். 4 சாஸ்திரங்களான தர்க்கம், வியாக்கரணம், மீமாம்சம் மற்றும் வேதாந்தம் ஆகியவற்றில் அவருடைய சிஷ்யர்களை விளங்கும்படி செய்தவர். தமது சிஷ்யர்களால் மிகுந்த மதிப்புடன் கொண்டாடப்பட்ட அந்த மகா ஆச்சாரியரான ஸ்ரீ கோபாலாச்சாரியாரை தானிக்கிறேன். என்னாம சாமிய மாத்திரம் நிகமாந்த குரு சரித்திர சங்கதனே प्रोत्साहयते माम् अपि मिदतम मदिमल्प विज्ञानम्. यन्नाम साम्य मात्रम निगमांत गुरो चरित्र संकतने प्रोत्साहयते मामपि मिदतम मदिम अल्प विज्ञानम. அடியேனுடைய புத்தி மிகவும் பலவீனமானது, மிக குறைவான ஞானமே உடையவன். இருந்தாலும் ஏதோ ஒரு உந்துதலில் சுவாமி வேதாந்த தேசிகனின் சரிதத்தை எழுத முற்பட்டுள்ளேன். இந்த பாக்கியமானது அடியேனுடைய பாட்டனாரின் திருநாமமும் அடியேனுக்கு சூட்டப்பட்டதால் அல்லவோ கிட்டியது. சிஷ்யானுகிரக தக்ஷான் அகாத போதான் குருன் மம பித்ருவ்யான் நவசாலபுரி தானாத் யக்ஷான் பிரணமாமி கிருஷ்ணாரியான். என்னுடைய தந்தையின் சகோதரராகிய ஸ்ரீ கிருஷ்ணாரிய மகாதேசிகனை வணங்குகிறேன். அவர் தமது சிஷ்யர்களை எப்போதும் அனுகிரகிக்கும் வாத்சல்ய குணம் கொண்டவர், தெரிந்த ஞானம் கொண்டிருந்தவர். மேலும் புதுக்கோட்டை அரண்மனையில் தானம், பரிசு பொருட்கள் ஆகியவற்றை நிர்மாணிக்கும் பொறுப்பில் இருந்தவர். அவருக்கு அடியேனுடைய சிரம் தாழ்ந்த வந்தனங்கள். சிஷ்யானுகிரக தக்ஷான் அகாத போதான் குருன் மம பித்ருவ்யான் நவசாலபுரி தானாத் யக்ஷான் பிரணமாமி கிருஷ்ணார்யான். ஆர்ய குண கிரகண ரதா தோஷான் சப்தார்த்தயோ சகிஷ்யந்தே மாக்ஷிகம் அபேக்ஷமானாக கிமுக்ஷமந்தேன மக்ஷிகா தம்ஷான். சுவாமி தேசிகனின் குணாதிசயங்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இங்கு அடியேனுடைய வார்த்தைகளில் குற்றம் குறைகள் இருந்தால் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். ஏனெனில் தேன் சேகரிப்பவர்கள் அந்த தேனடையில் உள்ள தேனீக்களின் கடியை பொறுத்து கொண்டு அதை பொருட்படுத்தாமல் அந்த காரியத்திலேயே கண்ணாக இருப்பார்கள். அதுபோல சுவாமியின் குணாதிசயங்களை அனுபவிக்க நினைப்பவர்கள் அடியேனுடைய வார்த்தைகளில் இருக்கும் குற்றம் குறைகளை பொருட்படுத்த மாட்டார்கள். ஆர்ய குண கிரகணரதா
दोषान् शब्दार्थयो सहिष्यन्ते माक्षिकम् अपेक्षमाणाः किमु क्षमन्तेन मक्षिकादंशान्। कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः।